பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே the word for the week, பலவீனர்களுக்கான வார்த்தை என்கிற இந்த பகுதியிலே இந்த புதிய வருஷத்தில் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை 102 சங்கீதம் 13 வசனத்தில், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவனுடைய தயவு வெளிப்படுகிற காலம் என்று ஒன்று உண்டு. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துக்கு கொடுத்த வாக்கு தத்துவமும் சங்கீதம் 89 அதிகாரம் 17 வசனம், உம்முடைய தயவு நாள் எங்கள் கொம்பு உயரும். இந்த வருஷத்தை கர்த்தர் ஆச்சரியமான தயவின் வருஷமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்திலும் தேவனுடைய தயவு நம்மை உயர்த்துகிறதா இருக்கு. தேவனுடைய தயவு உங்களுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியதா இருக்கு. உங்களுடைய விடுதலை வேறெங்கும் இல்லை, தேவனுடைய தயவினால் உண்டாக போகிறது. இங்கே அடுத்த வசனம் நம்ம படிக்கும் பொழுது, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். கர்த்தர் என்னை பார்க்கிறாரா? என்னுடைய பெருமூச்சு அவருக்கு கேட்கிறதா? நான் படுகிற அவஸ்தை அவருக்கு புரிகிறதா என்கிற ஒரு குழப்பத்தோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார். உங்களுடைய அழுகை மட்டுமல்ல, உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார். கட்டுண்டவர்களை மட்டுமல்ல, நாளைக்கு கொலை செய்யப்பட போறான், நாளைக்கு அவனுக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்னா கூட வசனம் சொல்லுகிறது, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒரு கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் போல ஒரு பிரஷர்ல இருக்கிறீங்களா? ஒரு வேதனை இருக்கிறீங்களா? இதற்கு மேல எந்த வேதனையும் கிடையாது, செத்துறலாம் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கர்த்தருடைய வசனம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் குறித்த நாள், தேவன் சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தது என்ற வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விடுதலையை தரும்படியான தேவனுடைய தயவு இந்த காலத்தில் வெளிப்படுகிறது. காரணம், உங்களுடைய விடுதலை தேவனுடைய தயவில் இருக்கிறது. தம்முடைய ஆச்சரியமான தயவினால் கர்த்தர் உங்களை விடுதலாக்க போகிறார். நீங்கள் கட்டுண்டவர்களாய் இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் போல நாளைய தினத்தில் நான் சிறை சேதம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லத்தக்கதாக கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் போல இந்த சூழ்நிலையில நீங்க இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். தேவன் சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தது. உங்கள் வாழ்க்கை சிறையிருப்பிலிருந்து விடுதலாக்கப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து முற்றிலும் மாற்றப்பட போகிறது. எது மாற்றப் போகிறது என்றால், கர்த்தருடைய தயவு, தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறது. தைரியமாயிருங்க. ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில எப்படி நான் விடுதலாக போறேன்? யார் என்னை விடுதலாக்க போறாங்க? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்றால், இந்த வசனம் உங்களுக்குரிய வசனம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் விடுதலையாக்கும்படியாக அனுப்புகிற வசனம். வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாராம். இந்த வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறார். இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், உம்முடைய தயவை அனுப்பி நீர் எனக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி என்று விசுவாசத்தோடு இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவனுடைய தயவு உங்களுக்கு ஆச்சரியமான விடுதலை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.